அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். 2024 ஆண்டு ஆங்கில புத்தாண்டிற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த வருடத்தில் குரு பகவான் தங்களது ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்தும், கேது பகவான் தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வருடத்தில் ரிஷபராசி அன்பர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தங்களது பொருளாதாரம் நன்கு உயரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். எதிலும் பொறுமை காப்பது நல்லது. சில ரிஷபராசி அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்கள் ஏக காலத்தில் இன்ப துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். ஆண்டின் முதல் பாதியில் சில ரிஷபராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நெடு நாட்களாக வரன் பார்த்து கொண்டிருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற வருடமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் தங்களது கர்மஸ்தானத்திலேயே அமர்ந்து இருப்பதால் தங்களது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்க பெறுவீர்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் நிகழும். புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது பேச்சில் கவனம் தேவை. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல்நலத்திலும் பெற்றோரின் உடல்நலத்திலும் அக்கறை செலுத்துவது நல்லது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவினை உட்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வருடத்தில் முதல் பாதி வரை உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக உள்ளதால் இதனை நன்கு பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு இது நாள் வரை காலம் தாழ்த்து கொண்டே இருந்து வந்த திருமணம் திடீரென கைகூடி வரும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தங்களது கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் பல இன்னல்களை தவிர்க்க இயலும். வேலையின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேருவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். தங்களது குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். பயணங்களின் போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எந்த ஒரு முடிவையும் குடும்பத்தாருடன் நன்கு கலந்து ஆலோசித்து முடிவினை எடுங்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் எந்த ஒரு முடிவையும் நன்கு ஆலோசித்து முடிவினை எடுங்கள். அரசு வழியில் தாங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது பொருளாதாரம் நன்கு மேம்படும். மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்களிடையே நெருக்கமான நட்பு உண்டாகும். பிரிந்த தம்பதியினர் கூடி வாழ்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்க பெறுவீர்கள். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும்.